காலியாக இருக்கும் தாதியர் வேலைக்கு யாரும் விண்ணப்பம் செய்யாததால் பொதுச் சேவைத்துறை, குறிப்பாக சுகாதாரத்துறையில் தாதியர்கள் பற்றாக்குறை நிலை மோசமடைந்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இலக்கவியலோடு ஒப்பிடும்போது சுகாதார அமைச்சில் தற்போது தாதியர் பற்றாக்குறை முக்கிய விவகாரமாக ஆகியிருக்கிறது என்று அவர் கூறினார். தாங்களும் பல்வேறு அணுகுமுறைகளை மேற்கொண்டு விட்டதாகவும், பயிற்சி தாதியர்களின் எண்ணிக்கையை 1000ஆக அதிகரிக்க செய்வதும் அதில் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இந்த பற்றாக்குறையை இன்னமும் நிரப்ப முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார். தாதியர் வேலை இருக்கிறது, ஆனால் அதை யாரும் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். இதனால் போதுமான தாதியர்களை கொண்டிருப்பதில் சுகாதார அமைச்சு சிரமத்தை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் ஏற்பாட்டில் நடைபெறும் பயண திட்டங்களை உயர்கல்வி கழகங்கள் அணுகமாக கண்காணித்து வர வேண்டும் என்றும், விடுமுறை காலங்களில் தத்தம் ஊர்களுக்கு வாடகை பேருந்துகள் மூலம் செல்ல மாணவர்கள் ஏற்பாடு செய்யும் பயணங்களும் இதில் உள்ளடங்கும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை தவிர்ப்பதற்கு இது அவசியம் என்று சுட்டிக்காட்டிய அவர், மாணவர்களுடன் அணுக்கமாக தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள் சொந்தமாக ஏற்பாடு செய்யும் பயணங்களை கண்காணிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களை தாம் கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். பக்காத்தானுடன் பாரிசான் இணைந்து மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாது என்றும், மலாக்காவில் பாரிசான் தனித்து போட்டியிடும் என்றும் மலாக்கா மாநில அம்னோ தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. பக்காத்தானும் பாரிசானும் இணைந்து ஒற்றுமை கூட்டணியை அமைத்த பிறகு முதல் முறையாக மாநில அளவில் இரு கட்சிகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது மலாக்கா மாநில அம்னோ. மலாக்காவில் பாரிசான் தனித்து போட்டியிடும் என்றும், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அவசியம் இல்லை என்றும் ஜாசினில் நேற்று நடைபெற்ற மலாக்கா மாநில அம்னோ பேரவையில் முடிவெடுக்கப்பட்டது. மலாக்காவில் 28 சட்டமன்றங்கள் உள்ளதாகவும், பக்காத்தான் பாரிசான் கூட்டணி உருவாகும் முன்னமே பாரிசான் பக்காத்தானை எதிர்த்து 21 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்றிருந்ததால் மலாக்காவில் பாரிசான் தனித்து போட்டியிடும் வல்லமை பெற்றிருப்பதாக மலாக்கா மாநில முதலமைச்சரும் மலாக்கா மாநில அம்னோ தலைவருமான டதஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் தெரிவித்தார். கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட அல்லது நீக்கப்பட்ட அம்னோ உறுப்பினர்கள் மீண்டும் கட்சியின் உறுப்பினராக சேர்க்கப்படுவதற்கு முறையான மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கட்சித் தலைவர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். முன்னாள் எம்பிக்கள் தஜிதுன் அப்துல் ரஹ்மான் மற்றும் சலீம் ஷெரீப் ஆகிய இரு தலைவர்கள் மட்டுமே இதுவரை தங்கள் இடைநீக்கங்களுக்கு மேல்முறையீடு செய்துள்ளதாக ஜாகிர் கூறினார். செம்பரோங் அம்னோ பிரிவின் முன்னாள் தலைவர் ஹிஷாமுதீன் ஹுசைனை மீண்டும் கட்சி உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தாம் மதிப்பதாக ஜாகிர் தெரிவித்தார். இருப்பினும் கட்சியின் அதிகாரப்பூர்வ நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். முறையான நடவடிக்கை பின்பற்றப்படாத எந்த ஒரு சர்ச்சைக்குரிய அல்லது பொது அறிக்கையும் கட்சி நடைமுறைகளின் அடிப்படையில் எந்த மதிப்பையும் கொண்டிருக்காது என்று அவர் தெரிவித்தார். கில்லான் கம்போங் ராஜாவூடா பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகே 4 மாடி கொண்ட தகன சாம்பல் கூடம் ஒன்றை நிர்மாணிக்க கோரும் பரிந்துரையை கில்லான் மேயர் அப்துல் ஹமீத் உசேன் நிராகரித்துள்ளார். நுணுக்கவியல் விவகாரங்களையும் பொதுமக்கள் தெரிவித்த எதிர்ப்பையும் கருத்தில் கொண்டு கடந்த வியாழக்கிழமை ஓரிட மையக்குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விண்ணப்பதாரர்கள் தங்களின் மேல்முறையீட்டை 30 நாட்களுக்குள் ஸ்லாங்கூர் நகர மற்றும் நாட்டு திட்டமிடல் துறையிடம் சமர்ப்பிக்கலாம் என்றும், அந்த மேல்முறையீட்டில் திருப்திகரமான முடிவு கிடைக்காவிடில் இந்த விவகாரத்தை அவர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லலாம் என்றும் அவர் கூறினார். தகன சாம்பல் கூட திட்டத்தை எதிர்த்து ஸ்லாங்கூர் சுல்தானிடம் மகஜர் ஒன்றை சமர்ப்பிக்க கம்போங் ராஜா ஊடா குடியிருப்பு வாசிகள் ஆலோசித்து வருவதாக இம்மாதம் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரம்பான் கம்போங் கோலா கமாஸ் அருகே உள்ள சுங்கை மூவாரில் நேற்று காலை வங்காளதேச ஆண் ஒருவரின் உடல் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. காலை 9:55 மணிக்கு இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக தம்பின் காவல்துறை தலைவர் அமிருத்தியான் ஷரிமான் தெரிவித்தார். வியாழக்கிழமை கம்போன் பங்கா உலுவில் உள்ள ஒரு தண்ணீர் பம்பு பகுதியில் மீன்பிடி வலை அமைக்கும் போது சம்பந்தப்பட்ட 46 வயது நபர் நீரில் மூழ்கி இறந்ததாக நம்பப்படுகிறது. விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர் தண்ணீரில் விழுந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரம் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவரின் உறவினர்களால் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.